நாம் ஏற்றுமதி பண்ணுறதை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு மானியம் கொடுப்பாங்க. ஆனால் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு 15,000 மானியம் தரோம் அப்படின்னு டிஎன் அப்பக்ஸ் சொல்லுது. அதாவது அக்ரி கமாடிட்டிஸை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் சொந்தமாக அவர் பேரில் நிலம் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்துக்கான ப்ரூஃபை காமிச்சு ஆரம்ப கட்ட செலவு, அதாவது ஐஇ கோடு எடுக்கிறது, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் செலவாகும் இல்லைங்களா, அந்த செலவுக்காக 15,000 தமிழக அரசு மானியமாக கொடுக்குது. ஸோ இந்த மானியத்தை அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன் அப்பெக்ஸை காண்டாக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் எல்லா ரீஜன்லேயும் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே அது மூலிமா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி, சார் இந்த 15,000 மானியத்தை நான் எப்படி வாங்குறது, நான் இப்போ தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போகிறேன், நான் ஒரு அக்ரி ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லி உங்கள் பேரில் நிலம் இருந்தது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை காமிச்சு நீங்கள் அந்த ப்ராப்பராக அதை அப்ளை பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸு அதுக்கடுத்து இபிசி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண ப்ரூஃபையும் காமிச்சு அந்த 15,000 மானியத்தை நீங்கள் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இந்த அக்ரி கமாடிட்டி எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிற ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்.